என்னைக்கு பயிற்சிக்கு வந்தாரோ அன்றே கடனாற்றிக் கொண்டிருக்கிறார். அவருக்கு பரிசளிப்பு என்பவர் அதாவது டிடெக்டிவ் கம்பெனி க்ளோ என்ற நிறுவனத்தில் பணி செய்துவிட்டு அங்கு சில காரியங்கள் சரியாக நடைபெறவில்லை, அவருக்கு அந்த அதுவே பிடிக்கவில்லை என்பதால் என்னை கேட்டுக்கொண்டு என்னென்ன பணி குறித்து வருகிறார். மிகவும் போல்டான எந்த வழக்கையும் செய்யறதுக்கு தயாராக இருக்கும் பெண். அதற்கு இவர் தலையில் இன்னைக்கு இந்த பரிசை வழங்குவதை நான் பெருமையாக கூறிக்கொள்கிறேன். வணக்கம். இந்த பெண்ணான உங்களுக்கெல்லாம் சந்தேகங்கள் பரதநாட்டியத்திலே அற்புதமாக நடித்து அருமையாக நடித்து அனைவரும் வரவேற்றார்கள். நான் மிகவும் நானே ஷாக்கை அற்புதமாக பரதநாட்டியத்தை ஆடிது நாம் அனைவரும் வியக்க வேண்டும். வாழ்த்துகிறேன். கல்லூரி தோழர் நம்ம சர்வதில் படித்தவர். ஹலோ, அனைவருக்கும் வணக்கம். இன்று நான் எதிர்பாராமல் திடீரென இந்த விழாவினை வைத்து மிகவும் அற்புதமாக இந்த விழா நடைபெற்றதை நான் மிக சந்தோஷமாக கருதுகிறேன். எதிர்பார்த்த ப்ரெஸ் மீட் மக்களை விட அதிகம் அனைவரும் வந்திருந்தது எனக்கு மிக மகிழ்ச்சி. ஏனென்றால் மெயினாக நான் எதிர்பார்த்ததே ப்ரெஸ் மீட் தான். மக்கள் கூட்டம் அலை பாயும், ஆயிரக்கணக்கான நண்பர்களும் தெரிந்தவர்களும் இருக்கிறார்கள். நான் நினைத்திருந்தால் அனைவரையும் அழைத்திருக்க முடியும். ஆனாலும் வெகு சிலரை மட்டுமே நான் அழைத்து இன்றைக்கி இவ்வளவு சிறப்பாக இந்த விழா நடைபெற்றதை நான் பெருமையுடன் கருத்திக் கொள்கிறேன். இந்த விழாவின் சிறப்பு என்னவென்றால், இளைஞர்கள் சமுதாயம் முன்னேற வேண்டும். இளைஞர்கள் சமுதாயம் இந்த துறையை கற்று தேர்ந்து மிகப்பெரிய அதிகாரிகளாகவும் பெரிய பெரிய நிர்வாகிகளாகவும் உற்பத்தியாக்கப்பட வேண்டும் என்று எண்ணித்தான் இதனை துவக்கினேன். ஒன்றை சொல்லிக் கொடுக்கிறேன், வேலை வாய்ப்பு என்று அலைந்து கொண்டிருக்கவே வேண்டாம். துப்பறியும் துறையினை நன்கு தெரிந்து கொண்டால் ஆட்டோமேட்டிக்காக மக்களுக்கு கல்லூரி நிறுவனங்கள் மட்டுமல்லாமல் பெரிய பெரிய கம்பெனி அதிகாரிகள் எல்லாம் ஒரு தனிப்பட்ட டிடெக்டிவ் என்று ஒருத்தன் விளங்கினால் அவனை கூப்பிட்டு அவனுக்கு அந்த வாய்ப்பினை தருவார்கள். அந்த வாய்ப்பு அது இப்பொழுதெல்லாம் துப்பறியும் நிறுவனங்கள் என்று தேடி போகும்போது வாய்க்கு வந்த ஃபீஸ் கேட்பதை தவிர்க்கப்படும். ஒரு தனிநபர் ஒரு கம்பெனியில் டிரெக்டராக சேர்ந்தால் அந்த முயற்சியைத்தான் நான் இப்படி திட்டமாக கூறி வருகிறேன். ஒரு தனிநபர் கிளார்க் போலவும் கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் போலவும் மேனேஜர் போலவும் பலவிதமான உங்களுக்கு தேவைகளுக்கு நீங்கள் பேப்பரிலே அனௌன்ஸ் செய்துவிட்டு எடுத்து விடுவீர்கள். ஆனால் டிடெக்டிவ் வாண்டன் என்று கால்பாஸ் செய்தால் யாரும் கிடைக்க மாட்டார்கள். ஏனென்றால் தனிப்பட்ட முறையில் எந்த டிடெக்டிவும் தனிப்பட்ட முறையில் கிடையாது. கம்பெனிகள் வருகின்றன ஆனால் முழு விவரமும் தெரிந்த கம்பெனியாக கிடையாது. செக்யூரிட்டி கம்பெனி வைத்துக் கொள்வார்கள், மேட்ரிமோனியல் கம்பெனி வைத்துக் கொள்வார்கள், டிடெக்டிவும் செய்வார்கள். பலவிதமான இதை வைத்துக்கொண்டு செய்வது அவருக்கு முடியவே முடியாதாக நானே மிகவும் சிரமப்படுகிறேன். அதனால்தான் இந்த விழாவினை தனிநபர்கள் வளர்ச்சி பெற வேண்டும், இளைஞர்கள் சமுதாயம் மிக பெரிய லெவலில் வர வேண்டும் என்று கருதி இந்த விழாவினை துவக்கி இருக்கிறேன். இதற்கு ஆதரவாக எனது நண்பர் ஜெயா குரூப் ஆஃப் காலேஜின் சேர்மன் கனகராஜ் அவர்கள் வந்திருக்கிறார்கள். இருதயராஜ் என்ற செக்யூரிட்டி கம்பெனியின் லீடர் வந்திருக்கிறார். டாக்டர் செஞ்சுவிட்டார். டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி வந்திருக்கிறார். டைகர் தயாநிதி, இவர் உண்மையிலேயே ஒரு டைகர் தான். இந்த டைகர் தயாநிதி சிறப்பு கொடுத்திருக்கிறார். பல ஆண்டு காலமாக நான் எதை கூறினாலும் எனக்கு அழகாக விவரித்து அவற்றை ஒழுங்காக செய்து கொடுப்பார். இன்று பெங்களூரிலிருந்து புறப்பட்டு எனக்காக சேர்ந்திருக்கிறார் என்றால் அவரின் ஆர்வத்தை பாராட்டி நான் மகிழ்கிறதோடு உங்களுக்கு வேறு என்ன விளக்கங்கள் வேண்டுமானாலும் நான் கொடுப்பதற்கு
அவர்களின் எண்ணங்கள் எப்படி இருக்கிறது, அவர்கள் முதலில் அவர்கள் 100% நேர்மையாக இருக்க வேண்டும், 100% சீக்கிரட்டாக இருக்க வேண்டும். ஆனால் நமது மாணவர்கள் இளைஞர்களிடம் சீக்கிரட் என்பது எப்படி இருப்பது தெரியவில்லை, உளறி தொலைகிறார்கள். அப்படியெல்லாம் இருப்பவர்கள் இதில் வளர்ச்சி அடைவது கஷ்டம். மிக சீக்கிரட் என்பது மிகவும் முக்கியமானது, உண்மையாக இருக்க வேண்டியது அதை விட முக்கியமானது. அப்படி இருந்தால்தான் மக்கள் நம்மிடம் வருவார்கள். நான் ஒரு உதாரணத்துக்கு ஒரு கூட்டத்தில் சொல்கிறேன், கமிஷனர் ஆஃப் போலீஸ் என்னுடைய கிளையண்ட் என்று. எப்படி என்று நீங்கள் எல்லாம் உங்களுக்கு ஆன்சர் சொல்ல முடியவில்லை, ஆனால் நான் சொல்லி ஆன்சர் பண்ணால் நீங்கள் அமைதியாக விட்டீர்கள். அதுபோல் அனைவருமே எனக்கு கிளைண்ட்ஸ் தான். உலகம் முழுவதும் எனக்கு கிளைண்ட்ஸ். டாக்டர் என்றால் மருத்துவம் மட்டும், வக்கீல் என்றால் கோர்ட் மட்டும், காவல்துறை என்றால் போலீஸ் குற்றவாளிகள் தனித்தனியாக பிரிக்கப்படுவார்கள். ஆனால் டிடெக்டிவ் என்றால் உலகம் முழுதும் லண்டன் சென்றார் டிடெக்டிவ் என்று போர்டு செய்யுங்கள், உங்களிடம் வருவார்கள். அமெரிக்கா வருவார். அதுபோல் இதற்கு அவ்வளவு பவர் இருக்கிறது, யூஸ் பண்ண வேண்டும் என்று நான் அரசாங்கத்தையும் மக்களையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதை தான் சொன்னேனே, ஒரு மேனேஜரை போடுறீங்க, கிளார்க்கை போடுறீங்க, சம்பளம் கொடுத்து தானே போடுறீங்க, ஏதோ சம்பளம் கொடுக்குறீங்க, நான் வேலை திறனை பார்த்துட்டா கொடுக்குறீங்க. நல்லா வேலை செய்யணும்னா கண்டினியூ பண்ணுவோம், நல்லா வேலை செய்யணும் விட்டுக்கன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி துப்பறியும் இலாக்காலேருந்து ஒருத்தனை சம்பளம் போடுறீங்க, ஒரு சம்பளம் மினிமமாக ஒரு 30,000 கேட்டால் கொடுத்துடணும். கொடுத்து அவன் நல்லா செஞ்சான்னா 50,000 கொடுப்பீங்க. ஆக துப்பறியும் துறை மக்களுக்கு ரொம்ப தேவைன்னு நிறைய பேர் புரியல. நான் உற்பத்தி பண்ணிட்டேன்னா பல கம்பெனிகள் துப்பறியும் இளைஞர்கள் தேவை கேட்பாங்க. நானும் ஒரு எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் மாதிரி இவங்களெல்லாம் ட்ரெயின் பண்ணி அனுப்பலான்ற முயற்சியெல்லாம் நான் இருக்கேன். அப்படிதான் சொல்ல வந்தால் இது வரைக்கும் நான் 1.5 லட்சம் திருமணங்களை வெரிஃபை பண்ணி செஞ்சு முடிச்சிருக்கேன்ட்டேன். அதனால் டாக்டரேட் பட்டம் கொடுத்தாங்க எனக்கு வேர்ல்டு தமிழ் யூனிவர்சிட்டியில். அதை விட கூட பல லட்சங்கள் நான் வழக்குகள் பண்ணியிருக்கேன். ஒழிய கணக்கு வச்சுக்கிட்டு அந்த காலம் மாதிரி இப்போ இருக்கிற கம்ப்யூட்டர் டெக்னாலஜியெல்லாம் வந்ததுனால ஈஸியாக இவ்வளோ கனெக்ட் பண்ணுறது முடியும். ஆனால் அந்த காலத்தில் எனக்கு அந்த கணக்கு கிடையாது, ஒன்றும் கிடையாது, ஆடிட் கிடையாது, எதுவும் இன்கம் டேக்ஸ் ரெய்டே கிடையாது, இன்கம் டேக்ஸே கிடையாது, கமர்ஷியல் டேக்ஸ் கிடையாது, லேபர்லாம் கிடையாது, ஒன்றுமே கிடையாத காலத்துலேருந்தே நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். புரியுது? அதனால் நான் கணக்கெடுத்து கரெக்டாக உங்களுக்கு இதுன்னு சொல்ல என்னால் முடியாது. இது டஃப்பு ஈஸி கிடையாது, எல்லாமே இன்டெலிஜென்ட் வாய்ஸ். மூளையோடு செயல்பட்டீங்க. இந்த பாருங்களேன், தம்பி எனக்கு காஃபி வாங்கிட்டு வாங்கன்னு சொல்கிறேன். ரோடை கிராஸ் பண்ணும்போது ப்ராப்பராக நீங்கள் இன்டெலிஜென்ட்டாக கிராஸ் பண்ணீங்கன்னா மோட்டர் சைக்கிள்காரை அடிச்சுட்டு போயிடுவான். யூ ஷுட் யூஸ் யுவர் இன்டெலிஜென்ட் டு கெட் தட் காஃபி. நீங்கள் தானே சார் காஃபி அனுப்புறீங்க, நான் ஆட்டோ சைக்கிள் அடிபட்டுன்னு சொல்ல முடியுமா? அதுபோலத்தான் இதுவும். நான் கொடுக்கும் பயிற்சியில் இந்த வழக்கை நீ செய்து கொண்டு வா என்றால் இன்டெலிஜென்ட்டாக அவன் செய்தால் அவன் வெற்றி பெறுவான். அவன் சரியாக செய்யவில்லை என்றால் மக்கள் அடித்தால் நீ சின்பப்படுவாய், அடி வாங்குவாய். செய்யாது. அறிவுதான். நல்ல அறிவுடன் நீங்கள் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் எப்படி வேண்டாலும் செயல்படலாம். இதில் ஏஜ் குவாலிஃபிகேஷன் ஒன்றும் கிடையாது. அதான் உங்களுக்கு ஒரே வார்த்தை சொல்கிறேன், நீங்கள் நேர்மையாக இருக்கீங்க, ரகசியமாக இருக்கீங்கன்றது எனக்கு ப்ரூஃப் ஆகணும். நான் உங்களை கொஞ்ச நாள் முகத்தை வச்சு நான் கண்டுபிடிச்சிடுவேன், பேச வச்சு நான் கண்டுபிடிச்சிடுவேன். டெலிஃபோனில் பேசுவோம் சில பேர், சார் வேலை வாய்ப்பு இருக்கா சார், வைடா போடணும். ஏன் வேலை கேட்குறேன்னா நீ யார், எங்கேருந்து பேசுகிற, என்ன படிச்சிருக்கேன்னு சொல்லாமல் வேலை இருக்கா சார்னு கேட்டால் எங்கே கேட்கலாமா? அதுதான் உன் அறிவின்மை. பேசாத. என்னுடைய நம்பர் 9440539799. இது ஒரு நம்பர். இன்னொரு நம்பர் 9382138649. இன்னொரு நம்பரும் இருக்குது, ஆனால் 2 நம்பர் போதும். ஏஜ் லிமிட்டுன்றது நான் இது வரைக்கும் கொண்டு வரல. ஏஜ் என்பது இங்கே எங்களுக்கு முக்கியம் கிடையாது. உங்களுடைய திறமை, உங்களுடைய நேர்மை, உங்களுடைய ரகசியம் காக்கும் எண்ணம், இதுதான் வெற்றி.
அதை விட்டுட்டு அது மாதிரிலாம் நாங்கள் பார்க்குறதே இல்லை. அதுவும் ஒன்றும் படிச்சிருந்தீங்கன்னா ஆடர் குவாலிஃபிகேஷன், படிக்கலைன்னா அதாவது சொன்னேன் 8ஆம் கிளாஸ் படித்த பொண்ணு என்கிட்ட வேலை செஞ்சால் கண்டுபிடிச்சி கொடுத்தேன் போனான்னு சொல்லியிருக்கேன். நான் படிப்பே பெரிய குவாலிஃபிகேஷன் கிடையாது. சார் ஒரு கம்பெனிக்கு போகிறீங்க, கம்பெனியில் ஃப்ராட் நடக்குதா இல்லையான்னு உங்களுக்கு தெரியாது. குப்புசாமி வந்தார், என்ன சொன்னார், என் கம்பெனியில் நானே இருந்து கவனிக்கிறேன், நானே எல்லாத்தையும் நான் செய்கிறேன், என் கம்பெனி எந்த தப்பு நடக்கலைன்னு சொன்னார் இல்லையா? ஏன் சொல்கிறார்? அவர் வாட்ச் பண்ணுறாரு, ஓனரே உட்காந்துருக்காருன்னா யாரும் எந்த தப்பும் பண்ண மாட்டோம். இவர் வரலன்னா அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு எல்லாம் பண்ணுவோம். அது மாதிரி உன்னிப்பாக இருந்து கவனித்து செயல்படுற திறமை ஒருத்தர் இருந்துச்சுன்னா அந்த தப்பு நடக்க வாய்ப்பு இல்லை. இந்த சொல்கிறேங்களுங்களேன், ஒரு பெரிய செக்ஷனே என்கிட்ட இருக்குது. அதாவது நகை கடையில் லலிதா ஜுவல்லரியில் திருட்டு போச்சு, தடுக்க முடிஞ்சது அவங்களால. என்கிட்ட அந்த வழக்கு கொடுத்ததுங்கன்னா அதை தடுத்துருப்பேன். எப்படி 24 hours மானிட்டரிங் ஸ்கீம்னு நான் வச்சுருக்கேன். அப்போ என்னென்னா, நீங்கள் உங்கள்கிட்டே கேமரா வச்சுருக்கீங்க, உங்கள் ஆளுங்களும் இங்கே இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுவோன்னா, அவங்களுக்கு கண்காணிக்கும் போது அவனுக்கு வேண்டிய ஒரு 100 ரூபா கொடுத்தான்னா அவனை பற்றி நீங்கள் சொல்ல மாட்டீங்க. என்னோட கேமராவில் நான் என் பிக்சருக்கு கேமரா வாட்ச் பண்ணும்போது நான் ஃபைல் எடுக்கிறான் வெளியே, நான் கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா? அது உடனே சொன்னேன்னா கம்பெனிக்கு நல்லது தானே. அந்த மாதிரி நாங்கள் பண்ணுறதுக்கு 24 hours மானிட்டரிங் ஸ்கீமெல்லாம் நாங்கள் வச்சுருக்கோம். அந்த ஸ்கீமெல்லாம் நடைமுறைக்கு வந்துச்சுன்னா பல பெரிய பெரிய கம்பெனிக்கு யூஸாக இருக்கும். அதனால் செலவு ஜாஸ்தி. அதுக்கு ஓகே வந்தாங்கன்னா நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோம். எங்களால் எல்லாம் முடியும். லேட்டஸ்ட் டெக்னாலஜி வச்சு செய்ய முடியும். ஓகே, தேங்க்யூ வெரி மச். வணக்கம்.